மாமியாருக்கு ஒரு வேளை சோறு ஓடுறதுக்கு வக்கில்ல, கோழிக்கு அரிசி போட்டுக்கிறா கோழிக்கு. சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். இவங்க கதையை நமக்கு எதுக்கு? நம்ம என்னத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். கவிதா, ஏம்மா கவிதா, இந்த கிழவி எதுக்கு இங்கே வந்திருக்கிறா? மாமியார் கிழவி இருக்கும்போது வருவா, அதுதான் இப்போ இங்கே இல்லையே. சொல்லுங்க, என்ன வேணும்? அது முட்டை இருக்குதான்னு கேட்டு போகலான்னு வந்தம்மா. நாட்டுக்கோழி முட்டை பேத்திக்கு. அப்படிங்களா? இப்போ மொட்டு வைக்கிற பருவத்தில் எந்த கோழியும் இல்லைங்களே. மொட்டு வச்சா நான் சொல்கிறேன். சரிம்மா, மொட்டு வச்சா கொஞ்சம் சொல்லு. அப்புறம் முதல்ல உங்கள் மாமியார்கிட்ட தான் மொட்டு வாங்கிட்டு இருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க முடியல, மொட்டு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்க, இருந்தால் சொல்கிறேன். மூஞ்சி பாரு, மூஞ்சி இருக்கு. மொட்டோன்னு தான் குறைச்சல. எங்கள் மாமியார் தான் தெரியாமல் தான தர்மம் பண்ணிட்டு இருந்துச்சு. நானும் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்குது. கிளம்பு முதல்ல. கோழி ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு, கோழி வைக்கிற முட்டையை ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு வெறுங்கை வீசிட்டு போக வேண்டியதை நானும் என் போர் சொல்லணும். எல்லாம் இந்த மாமியார் கிளவியை சொல்லணும். அதனால வருது. முட்டையை கொடுத்து கொடுத்து பழக்கி வச்சிருக்குது. அதனால தானே கண்டவங்களாம் வந்து கேட்டுருக்காங்க. துர்காக்கா, நான் சமையல் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள துணியெல்லாம் ட்ரையர்ல போட்டு எடுத்து போட்டீங்களா? ஆமா, நீ வர வரைக்கும் காத்துட்டு இருந்தா அவ்வளோதான் பொழப்பு. ஆமா சாரு, அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதானே முடியும். அதான் மிஷின்ல போட்டு எல்லாத்தையும் எடுத்து காய போட்டேன். இன்னும் 2 இருக்குது, நான் போட்டுக்கிறப்போ. ஆமா, எங்க காலையில இருந்து அத்தையை கண்ணிலேயே பார்க்க முடியல, ஆளவே காணோம். அது எங்க போயிருக்கு? எங்காச்சும் ஊர்வம் இழுக்கிறதுக்கு போயிருக்கு. ஆமா, அதுக்குதான் ஊர்வம் இழுக்காம இருக்க முடியாதே. சரிக்கா, மாமனார் அப்பவே டீ கேட்டாரு, நான் போய் போட்டு தரேன், நீங்க வாங்க, உங்களுக்கு வச்சிருக்கிறேன். நானும் வரேன். இந்த 2 துணி தான் முடிஞ்சுது. தலை வலிக்குது, டீ குடிக்கலான்னு நினைச்சேன். எப்படியோ போட்டு வச்சிருக்கிறேன், இதோ வரேன். மாமா, இந்தாங்க டீ. தள்ளுமா, நல்ல எம்ஜிஆர் ஃபைட் சீன் வரும்போது வந்து முன்னாடி நிக்கிற. சரி, சோஃபால டீ வச்சிருக்கேன், எடுத்து குடிங்க. இந்த கிழவனுக்கு பாத்தீங்களாக்கா கொழுப்ப? அப்படியெல்லாம் சொல்லாத சாரு. நம்ம மாமியார் தான் சரியில்லை. மாமனார் ரொம்ப நல்லவர், எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், மகன் மாதிரி பார்த்துப்பாரு. அது என்னமோ உங்களுக்கு தான் தெரியும். உங்களை தான் அப்படி பார்த்துக்கிறாரு. என்னை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி வாங்க, நமக்கு டீ எடுத்து வச்சிருக்கிற, போய் குடிக்கலாம். சரி வா. நீ டீ குடிக்கலையா சாரு? இல்லைக்கா, நான் இப்போதான் சாப்பிட்டேன், அதனால டீ குடிக்கல. அத்தை சத்தம் கேட்குது, வெளியில் வந்துருச்சாட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம், மாமா கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டிருக்குது. கேட்குது நல்லாவே. எங்கேயாவது போக வேண்டியது, ஊர்வம்பு இழுக்க வேண்டியது, அப்புறம் ஊர்வம்பு கிடைக்கலன்னா வீட்டுக்கு வந்து சவுண்டு விட வேண்டியது. வேற என்ன பண்ண போகுது? ஆமாம், அதை சொல்லு. என்னடா இது, 2 பேரும் ஒய்யாரமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாளுங்க. எங்கத்தான் போயிருந்தீங்க காலையில இருந்து? எங்கே போவாங்க, பக்கத்து வீட்டுக்கு தான். சரி சரி, டீ எடுத்துட்டு வர, குடிக்கிறீங்களா? வேண்டாம் சார், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். ஏங்க ஒரு கிளாஸ் குடிக்கிறது? வேண்டாமா, நீங்களே டீ குடிங்க, நான் போகிறேன். ஏக்கா டீ கூட வேண்டான்ட்டு போகுது? அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் உட்காந்துட்டு ஜோடியாக நியாயம் பேசிட்டு ஆட்டி அடிச்சு டீ குடிச்சிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு பொறாமை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம், பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வேலையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அது கூட இதுக்கு பிரச்சனையா சாமி? எப்படிதான் இத்தனை நாள் நீங்க கூட வச்சுட்டு தனியா இருந்தீங்களோ? என்ன பண்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கேரக்டர் நம்மளால மாற்ற முடியாது சார், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஆமாக்கா, ஏதாவது சொல்லிட்டே இருக்குது, இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு பார்த்து பொறாமப்படுது. வேற என்ன பண்ண போகுது இது?
சரி விடுங்க, அதை பத்தி பேசி என்ன போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லையே. ஆமா, அப்படின்ட்டு தான் நான் கொஞ்ச நாளா கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுக்கு சண்டையே தீராது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்ப. நீ வர்றதுக்கு முன்னாடி, நீ வந்ததுல இருந்து தான் சண்டை கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி விடுங்க, நான் வந்த நேரமா என்னமோ நல்லது நடந்தா சரிதான். அம்மா தாயே, உன்னை நம்பிதான் இருக்கிற. என் மருமகளுக்கு நல்ல புத்தி வரணும். அந்த சாமியார் பொம்பளை கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து அந்த மாயப்பொருளை தலகாணி கடியில் வச்சு தூங்கினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படியாவது கொண்டு போய் என் மருமகளோட பெட்ரூமில் வச்சுட்டு வந்துடணுமே. எப்படி என்னால் முடியும்னு தெரியலையே. அதுக்குண்டான சக்தியை நீதாம்மா தாயே எனக்கு கொடுக்கணும். ஆயி மகமாயி, எங்கள் தாய்க்கெல்லாம் தாயான தாயி. அம்மானு சொன்னாலே போதும், அன்பென்னு வெள்ளந்தா ஓடும். பத்மபூரணி அம்மா சடுக்காளினி, தாயி மகமாயி, எங்கள் தாய்க்கெல்லாம் தாயான தாயி. எப்படியோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு எப்படியாவது போய் வீட்டில் அவள் படுக்கிற இடத்துல இந்த பொருளை வச்சுட்டு வந்துடணுமே. எப்படி போகிறது? சரி, பேரனை பார்க்கணுன்னு சாக்காட்டு வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். நம்போது வீடு அப்படியே கசகசன்னு போட்டு வச்சிருப்பா. இப்போ பரவாயில்லையே, நல்லா சுத்தபத்தமாக வச்சிருக்கிறா. மறுபடியும் பெயிண்ட்டெல்லாம் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. எங்கே பேரனிங்கானா அவளையுங்கானா? கவிதா, அம்மா கவிதா. அவளை பார்த்தோன்னே எப்படி மூஞ்சி மாறுது பாரு இவளுக்கு. சொல்லுங்க, எங்க வந்தீங்க? நான் ஒன்றும் இந்த வீட்டில் உரிமை கொண்டாடுறதுக்கு வரல. என்ற பேரனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எங்கே அவன்? அவன் இப்பதான் தூங்குனான். ஓஹோ, சரி சரி, நான் புறப்படுறேன். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. கடவுளே. இனி இது வேற வந்துட்டு சும்மா போச்சுன்னா அப்புறம் யாராச்சுக்கிட்ட ஏதாவது சொல்லி வைக்க. அத்தை நில்லுங்க. ஏம்மா? வந்தது வந்துட்டீங்க, ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாரு. இவ டீ போட்டு வரக்குள்ள நம்ம எப்படியாவது போய் அந்த பொருளை வச்சுட்டு வந்துடணும். இது எங்க போச்சு? அதுக்குள்ள காணோம். டீயா காப்பியான்னு கேட்கலான்னு நினைச்சா எங்க போச்சுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று வச்சு கொண்டு வரும். எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இனி எதுக்கு இந்த மானங்கட்ட டீயே, நம்ம போவோம். எங்க இந்த பொம்பளை ஆளை காணோம்? ஒருவேளை வீட்டுக்கு போயிருச்சோ? இதையே நம்பி டீ வச்சோம் பாரு, எல்லாம் நம்மளை சொல்லணும். ஆமா, வெளியிலையும் காணோம், போயிருச்சாட்டிருக்குது. அத்தனை ரோசம் இருக்கிறது வீட்டு பக்கம் எதுக்கு வருது? வீட்டு பக்கமும் வராம இருக்கணும். எல்லாம் தலை எழுத்து. சரி, போனா போகுது. யாருக்கு நட்டம்? வச்ச டீயே நம்மளாவது குடிக்கலாம். எப்படியோ ஒரு வழியா அந்த மந்திரவாதி பொம்பளை சொன்னதை செஞ்சிட்டோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து என்ற மருமக நல்லபடிக்கு மாறினா சந்தோஷம்தான். கருப்பி, உன்னை பார்க்கலாம் தான் வந்த, கரெக்டாக வெளியே நிற்கிறேன். ஆமாக்கா, நானும் கூட உங்களை பற்றி இப்போ தான் நினச்சேன். சரி சரி, அந்த சாமியார் பொம்பளை சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? ஆமாக்கா, சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். நானும் தலைமையில் வச்சுட்டு படுத்துட்டேன். அதில் பாதி கொண்டு போய் இப்போ தான் என் மருமக வீட்டில் அவளுக்கே தெரியாமல் வச்சுட்டு வந்திருக்கிறேன். சரி சரி விடு, எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஆமாக்கா, நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். எப்படியோ உங்களால் நல்ல விஷயம் நடக்குன்னு எனக்கு தோணுது. என்னாலையா? நானே என்ன பண்ணேன்? இல்லை, நீங்கள் தானே இந்த சாமியார் பொம்பளை கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க, அதே சொன்னேன். சரி சரி, உன் மருமகளை நான் காலையில் தான் போய் பார்த்தேன். அப்படியா? முட்டை கொடுத்தாளா? முட்டை இருக்குதான்னு தான் கேட்குறக்கு போனேன். எந்த பருவத்துக்கு கோழி வரல அப்படின்னு சொன்னா. கோழி எதுவும் இல்லைன்ட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். சரி சரிக்கா. ஆமாம், நீ எப்படி போய் அலங்காமல் வச்சுட்டு வந்த? உன் மருமக எந்நேரம் வீட்டில் தானே இருப்பா? ஆமாக்கா, நான் போனேன் பேரனை பார்க்கணுன்னே. பேரன் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்படி.
அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் கிளம்புனேன். இருங்க டீ குடிச்சிட்டு போங்கன்னு ஏதோ நல்ல மனசு வந்து சொல்லுச்சு. சரி போய் டீ கொண்டு வா அப்படின்ட்டு அடுத்த சாக்காட்டுன்னு அங்கெல்லாம் போய் அப்படியே தலைகணி கடையை வச்சுட்டு வந்துட்டேன். தூங்குற போது அப்படியே பார்க்காம தூங்குற மாதிரி பெட்டு கடையை வச்சுட்டு வந்துட்டேன். ஏதோ நல்ல விஷயம் நடக்கட்டு அப்படின்னு பார்க்குறேன். சரி சரி டீயும் கூட குடிக்காமல் ஓடி வந்துட்டேன். அப்புறம் டீ வைக்க சொல்லிட்டு குடிக்காம எனக்கு வந்தேன். இல்லைக்கா ஏதோ அவசரத்தில் வந்துட்டேன். சரி வாங்க நான் டீ வைக்கிற குடிச்சிட்டு போவீங்களாமா? இல்லை இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் நீ அந்த சாமியார் பொம்பளை சொன்னதை செஞ்சிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். சரிக்கா அப்புறம் பார்க்கலாம். சரி கருப்பி.